போதும் போதும் ஏமாந்தது போதும். அடுத்த 5 ஆண்டுகளில் டாக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு. மை இந்தியா பார்ட்டி, இது நம்ம கட்சி. Hi guys, to get your cinema updates, subscribe to India Glitz. Big Bossல ஒரு சீசன்ல ஒரு சில வேர்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபெமிலியர் ஆகும். அந்த மாதிரி இந்த சீசன்ல சில வேர்ட்ஸ்லாம் பயங்கர ஃபெமிலியர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் வித் பயஸ்ட், தருதலை, வளர்ப்பு, ஃபேவரட்டிசம், பப்பட், அன்பு ஜெயிக்கணும்னு நம்புறியா, ஜெயிக்கும்கா, பேகேஜ், ஃபேவரட்டிசம், அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்கா, எனக்கும் மனசு இருக்கு, அது டிப்ளமேட்டிக் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து இந்த சீசன்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல இப்போ புதுசான இன்னொரு வேர்டு வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இதை கேட்கும் போது ரியோ ஃபேஸ் தான் ஞாபகம் இருந்து, சில படங்கள்லாம் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரியோ வாய்ஸை பார்த்தாலே மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அந்த அவர் சொல்றது தான் ஞாபகம் வருது. ஸோ அந்த அளவுக்கு அவர் அப்படியே பாஞ்சின்னு வந்து அந்த விஷயத்த சொல்லுவார் இல்லையா. ஸோ இந்த பிக் பாஸ் ப்ரோமோ பார்க்கும் போதே தெரியுது அனிதா செம்மையா கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பாலா என்னென்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்றாரு நோட் பண்ணிக்கிட்டாங்க, அதே மாதிரி ஆரி இந்த விஷயங்கள் நோட் பண்றாங்க. எந்த இடத்துல அவங்க 2 பேருமே தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அனலைஸ் பண்ணி வச்சுட்டு, ஓகே இப்படி விளையாடினாதான் கரெக்டாக விளையாட முடியும்னு சொல்லி அதை இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிச்சாங்க. அதை கரெக்டாக வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து அதோட ரிசல்ட் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னுமுமே அவங்க வந்து நேற்று எபிசோட்ல கூட வந்து தனியாக ஆரிக்கிட்ட சொன்னது என்னன்னா, அர்ச்சனா பற்றியும் ரியோ பற்றியும் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னுமே முகமுடி கழட்டாமல் இருக்காங்க, வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் தான் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இன்னைக்கும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரியோவோட கோவத்தை கான்ஸ்டன்ட்டாக அப்படி குத்திக்கிட்டே இருக்காங்க, ப்ரோவோக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு பிரேக் ஆகும்போது அப்படி பிடிக்கிறாங்க. சும்மாவே வந்து இவங்களாம் பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க. இல்லை ஓப்பன் நாமினேஷன் அப்படின்னு சொல்லும் போது வேற லெவலில் சண்டைலாம் நடக்கும். ஓப்பன் நாமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்க யாருக்குமே புதுசு இல்லை. ஏன்னா வாரம் நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறாங்களே, அதுவே ஒரு ஓப்பன் நாமினேஷன் தான். ஸோ நாமினேட் தானே பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொன்னதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எப்பவுமே வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு பேக்கேஜை மனசில் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடை மனசில் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீ நாமினேஷனை தானேப்பா சொல்லணும், அந்த மாதிரி தான் இருக்கும். சோ ஓபன் நாமினேஷனை இந்த வாட்டி வெளியில வச்சிருக்காங்க. இதுல இருந்து ஆரம்பிக்கிற சண்டைகள், யார் யார்கிட்டலாம் என்னென்ன தப்பு இருக்கோ சொல்றேன், அப்படியே நேரா ஸ்ட்ரைட்டா கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி ஒரு தடவை சொன்னார்ல, அதை இப்ப அனிதா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நல்லா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வெளியில ஆடியன்ஸ் கிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த ப்ரோமோல கூட பார்த்தீங்கன்னா 2 குரூப்பாக அப்படி தனியாக பிரிஞ்சு நாமினேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யார் நாமினேட் பண்ணாங்க, இந்த ஒரு பாயிண்ட்லாம் இவங்க எதுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி தான். அதில் அர்ச்சனா அண்ட் டீம் அப்படின்னு சொல்லும் போது யாரெல்லாம் நாமினேட் பண்ணாங்க, ஓகே இப்போ யார் நம்பர் கேம் விளையாடுறாங்க, யார் குரூப்பிசம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இது இவங்க மெஜாரிட்டியாக இருக்கும் போது யோசிச்சிருந்துருக்கலாம். இவங்களதுலேருந்து 2 பேர் போனதுக்கப்புறம் இந்த ஒரு டிஸ்கஷன் இருந்திருக்கக்கூடாது. ஏன் சனிக்கிழமை எபிசோடில் கூட இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆரிய ஒரு விஷயத்துக்கு வந்து நாமினேட் பண்ணுவாங்க, அதாவது சொல்லுவாங்க ஆரி நினைக்கிறேன் அப்படின்னு கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி அந்த லவ் பெட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் ஆரி பேரை சொல்லியிருப்பாங்க. மக்கள் இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்காங்கன்னு வர இவங்களாம் மறந்துகிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. இதோட இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு, ரியோ அண்ட் கேபி வந்து ஆரி எதிர்க்க சண்டை போட்டாங்க தெரியுங்களா. ஆரி கரெக்டான ஒரு பாயிண்ட்டை, கமல் சார் சொன்ன பாயிண்ட்டை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேரும் அவங்க தப்பை மறைக்கிறதுக்காக அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்ற மாதிரி ஒரு ப்ரூவ் பண்றதுக்கு ஆரிக்கு வந்து மொக்க கொடுத்தா போதும், பதில் சொன்னா போதும், அவர் வாயை ஸ்டாப் பண்ணிட்டா போதும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பார்க்குற நம்மளுக்கு தெரியும் அங்க ஆக்சுவலா கரெக்டா என்ன நடந்தது. ரியோவோட குறும்படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு விஷயம் தான் நடந்தது. இதுல பாலா சட்டனா வந்து கரெக்ட் பாயிண்ட் ஒன்று எடுத்து வச்சாரு. கமல் சார் தான் பிரேக்லன்னு சொன்னாரு, அப்புறம் எதுக்கு நீங்க உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்க ரியோ அப்படின்னு கேட்கும்போது ரியோவே அந்த இடத்துல வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது கேபி ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. இல்ல அது எங்களுக்கு தெரியாது, மேபி நடந்திருக்கலாம், அது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு சின்ன டிப் நம்ம மூலமா உள்ள போய் சேரும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பு போகணும்னு நினைக்கிறேன். வெளியில ஆடியன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாரும் வந்து கேமரா கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம், கமல் சார் எபிசோட்ல இருந்து கூட தப்பிச்சிடலாம், ஆனா ஆடியன்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலா இது உங்களுக்கான குவெஸ்சன், அனிதாவோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, ஷேர் பண்ணுங்க. போதும் போதும் ஏமாந்தது போதும். அடுத்த 5 ஆண்டுகளில் டாக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு. மை இந்தியா பார்ட்டி, இது நம்ம கட்சி.